ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிர கிரகத்தை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம்பரம், காதல், அழகு, கலை, சொகுசான வாழ்க்கை, பணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இவர் தாங்க. 2026ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த ராசி மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட, குறிப்பிட்டு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே விசேஷமான நல்ல பலன்களானது கிடைக்க போவதாக சொல்லப்படுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை, பணம், உறவுகள் மற்றும் சமூக அந்தஸ்து போன்றவற்றில் நல்ல பலன்களானது கிடைக்க போகுது. அப்படி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், படப்படப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுக்கிர பகவானை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் சுக்கிரனும் ஒருவராக வருங்க. இது ஒரு சுப கிரகமாகும். ஜூலை 2026 சுக்கிரன் ராசி மாறுவதால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனானது கிடைக்க போகுது. குறிப்பிட்டு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம், ராஜயோகம், வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனுடைய இந்த ராசி மாற்றமானது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு லாபகரமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்க போகுது. பதவி உயர்வானது தேடி வரப்போகுதுங்க. பிஸ்னஸ் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதனால் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ராசி மாற்றமானது தன்னம்பிக்கையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் பல திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அதில் வெற்றியும் பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. குடும்பத்தோடு நல்ல நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் விரும்பிய முடிவுகளில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார பிரவேசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான அறிகுறிகளானது உங்களுக்கு தெரியுங்க. உங்களுடைய ஆளுமையில் ஒரு ஈர்ப்பானது அதிகரிக்க போகுது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் வேலை மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானத்திற்கான புதிய வழிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவோ வரன் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு திருமண யோகமானது இது வரைக்கும் கைகூடாமல் இருந்திருக்குங்க. அதே போல் பேச்சுவார்த்தைகள் கூட திருமணத்திற்காக நடைபெற்றிருக்கும். இருந்தாலும் அது பாதியிலேயே தடைப்பட்டு கூட நின்றுக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளானது சிறப்பாக நடைபெறுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ நல்ல வாழ்க்கை துணையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் துலா ராசியினுடைய அதிபதியாவார். அதனால் இந்த ராசி மாற்றமானது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு விசேஷமான லாபகரமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை புதிய சாதனையை படிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிலைமையானது நன்றாக இருக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. காதல் வாழ்க்கையில் இதுவரை
வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளானது நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல செய்தியானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிர பகவானை அசுர குரு அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கராச்சாரியார் என்றும் அழைக்கிறாங்க. இவர் சூரியனை சுற்றி வருவதற்கு 224 நாட்கள் எடுத்துக்கொள்வாராமாங்க. இளமை, ஆரோக்கியம், காதல் வாழ்க்கை, இருப்பிடம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இவர்தான். சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் ஆவார். இவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு சேர்ந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நவகிரகங்களில் செல்வம், சுபபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான் தான். அதிர்ஷ்டம், யோகம் போன்ற அமைப்புகளை உருவாவதற்கு சுக்கிரனுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்கு வீட்டிலேயே நம்ம ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து 90 நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா வீடுகளில் செல்வம் சேர வேணும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க வேணும் அப்படின்னு மகாலட்சுமியை வழிபடுவாங்க, அஷ்டலட்சுமிகளை வழிபடுவோம். அது மட்டும் இல்லாமல் சொர்ண அகர்ஷண பைரவரை, குபேரருடைய படங்களை வைத்து நம்ம வழிபடுவதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் நவகிரகங்களுடைய படங்களை யாருமே வீட்டில் வைத்து வழிபடுவது இல்லைங்க. நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய, நவகிரக தோஷம் நீங்கள் நவகிரகங்களுடைய அருள் கிடைக்க கோவில்களில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிகளை விளக்கேற்றி வழிபடுவதைத்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்முடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய படத்தை வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. கடல் அலைகளில் இருந்து எழுந்து வெள்ளை குதிரையில் கையில் வாள் ஏந்தியபடி சுக்கிர பகவான் பாய்ந்து வருவது போல இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. சுக்கிர பகவானுக்கு பின்புறத்தில் கடல் மற்றும் சூரியன் உதயமாவது போன்ற காட்சி இருக்க வேணுங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நம்மை நோக்கி வரக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அவரை நம்முடைய வீட்டை நோக்கி வருவது போன்ற படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டில் பணம் அதிர்ஷ்டமானது வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணம் வருவதற்கான இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகி விடுமாங்க. சுக்கிர பகவான் செல்வத்திற்கு அதிபதியாவார். இவருடைய கையில் இருக்கக்கூடிய வாள் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதாகுங்க. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால் பிருகு மங்கள யோகமானது உண்டாகுமா. பிருகு மங்கள யோகம் என்பது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பெற்றுக் கொடுக்குங்க. இனிமையான குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தரும். வாகன வசதி, மகிழ்ச்சி போன்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து 90 நாட்கள் கொஞ்சமாக அகத்திக்கீரையை வாங்கி வச்சு சுக்கிர காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. அதோடு மகாலட்சுமிக்கு உரிய மந்திரம், ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றை நீங்கள் படிச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முடிஞ்ச பின்னாடி இந்த அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுத்து விட வேணுங்க. சுக்கிர பகவானுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சையை படைத்து நீங்கள் வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் முந்திரி, பாதாம் போன்ற உலர் பருப்புக்கு வகைகளை வைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க. பழங்களில் அன்னாச்சி, திராட்சை, மாதுளை பழங்களை நெய்வேத்தியமாக படைத்து சுக்கிர பகவானை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 90 நாட்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வழிபாடு முடிவதற்குள்ளார உங்களுடைய வீட்டை தேடி வராமல் இருக்கக்கூடிய பணம் கூட பல வழிகளில் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் வீடு, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை முன்வைத்து நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் சுக்கிர பகவானை வழிபடும்போது சொல்ல வேண்டிய சுக்கிர காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஜ்வத்வாஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம், முன்னேற்றமானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க.
சுக்கிர பகவானுடைய அருளால் பணமானது உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவில் 4 ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய சுக்கிர திசையால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வீட்டில் சுக்கிர பகவானை எப்படி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த சுக்கிர காயத்ரி மந்திரத்தை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.